அவ்வளவுதாங்க. ஸ்ரீலங்கா வந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல தோத்து போச்சு. சீரிஸும் 2-0 வந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காவிலேயே இழந்து தவிக்குது. ஒரு கிரிக்கெட் வீடியோ வந்து ஒரு ரிவ்யூவாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்கோரோ ஏதோ ஒன்று வந்து சொல்றேன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட். அது போக ஒரு தொழிலுக்காண்டி செய்கிறேன், அதுக்காண்டி செய்கிறேன், இதுக்காண்டி செய்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு கிரிக்கெட் ஃபேன். அதுபோக நான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுண்ட தீவிர ரசிகன். இதெல்லாம் சொல்லேக்க உண்மையிலேயே நான் கொஞ்சம் ஸ்ரீலங்காவை மெருகேற்றி தான் சொல்றானே வழிய குறைச்சி சொல்றே இல்லை. உண்மையிலேயே மற்ற டீம்களோட ஸ்ரீலங்கா டீம் வந்து வீக் ஆனதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் சில நேரம் நான் இந்தியாவை அம்பளுப்பேன், ஸ்ரீலங்கா உயர்த்தி சொல்லுவேன். ஆஸ்திரேலியாவிட்ட வந்து இந்தியா தோக்கைக்கெல்லாம் அக்களை வச்சு நல்லா செஞ்சிருப்பேன். அதுக்காண்டி ஸ்ரீலங்கா தோக்கும்போது நான் வந்து நார்மலா வீடியோ போட்டதோ இல்லை. அடுத்த மேட்ச் வெல்வாங்கன்னு முதல் மேட்ச் போடுவேன். இது 2வது மேட்ச் போக திருப்பி ஸ்ரீலங்காவையும் கலாய்க்க வலிக்கிட்டுருவேன். இது என்ற இயல்பு. சரியோ அதை தாண்டி நான் ஒரு கிரிக்கெட் வீடியோவோ கிரிக்கெட் ரிவ்யூவோ வந்து ஒரு கமராக்கு முன்னால் வந்துட்டு சொல்லி அதை யூடியூப்ல பதிவிடுறேன்டா அதுக்கு வர கொமெண்ட்டுகள் சில பேர் திட்டி போடுவீங்க. இந்த டீம் அப்படி இந்த டீம் அப்படி அது இது நீ சொல்ற விஷயம் அப்படி இப்படி அது ஓகே. ஆனா கெட்ட கெட்ட வார்த்தையில சில பேர் வந்து திட்டுறீங்க. சில ஸ்ரீலங்கா ரசிகர்கள் இருக்கீங்க என்னென்றால் நான் வந்து வேற டீமை கழுவி ஊத்தேக்க வந்து நீங்கள் என்னோட சேர்ந்து சந்தோஷப்படுறீங்க, கீழே வந்து கோமெண்ட் அடிக்கிறீங்க. ஆனா ஸ்ரீலங்கா டீம் தோத்தோன்னு அவங்க வந்து என்ன திருப்பி கழுவி ஊத்தேக்க நீங்க சின்ன சப்போர்ட்டை கொடுக்குறீங்க இல்லை. மற்றது நான் வந்து ஒரு தெரியும் தகாத வார்த்தையை சொல்லி திட்டுறே இல்லை. ஆனா கொமெண்ட்ல நீங்க தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறீங்க. அப்ப என்ன செய்யறது? உண்மையை சொன்னா நான் கிரிக்கெட் ரிவ்யூ சொல்றது கிரிக்கெட் டீம் எனக்கு பிடிக்கும், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் எனக்கு பிடிக்கும் என்றதை தாண்டி இது ஒரு வேலை மாதிரி எனக்கு இதால் எனக்கு ஒரு காசு வரணும் பண்றதுக்காண்டி இது வரைக்கும் வேலையில வரணும் பண்றதுக்காண்டியும் இதை வச்சு ஒரு கொஞ்சமாவது ஒரு சைட்டா ஒரு கொஞ்சமாவது இன்கம் வரணும் பண்றதுக்காண்டியும் தான் இதை செய்யறது முக்கியமா. அது போக சும்மா பெம்பலா 4 பேருக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி கிரிக்கெட் ரிவ்யூவையும் மாறி சொல்லி விடுறது அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்கள் வந்து கீழே கொமெண்ட் போடுற விஷயம் வந்து ஆக மனசு நோற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்றது, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் போடுறீங்க. நீங்க திட்டி போடுங்க, உன் டீம் அப்படி நாங்க இப்படி நீ சொல்ற விஷயம் இப்படி நீ சொன்ன மாதிரி நடந்ததோ இல்லையோன்றதெல்லாம் திட்டி போடுங்க, அது வேற பிரச்சனை. நான் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறது வந்து அவ்வளவு சரியில்லை. ஏதோ நானும் ஒரு மனுஷன், நீங்களும் ஒரு மனுஷன், அதுக்கிற மாதிரி பார்த்து கவுண்டோட போடுங்க. அதுல நான் சொல்றது ஒன்றும் இல்லை. சரி அது அப்படி இருக்கட்டும், நான் சொல்றதை சொல்றேன், நீங்க கேட்கறது கேட்காது உங்களோட விருப்பம். ஒரு சமூக வலைத்தளத்துல நான் வீடியோ பதிவிடைக்க அதுக்கான என்ன மாதிரியான கொமெண்டும் வரலாம், என்ன மாதிரியான செயற்பாடும் செய்யலாம், என்ன மாதிரியான விளைவும் பெறலாம், அதை நான் சமாளித்து தான் போகணும்ன்றதை நான் சொல்லிக்கொண்டு நான் ஒரு மனசாட்சி அடிப்படையில் சொல்றேன். நான் உங்களை கெட்ட வார்த்தையை கொண்டு திட்டுறதில்லை, நீங்களும் என்ன கெட்ட வார்த்தையை கொண்டு திட்டாதீங்க கொண்டு சொல்றேன், அவ்வளவுதான். இனி நீங்கள் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களோட விருப்பம். சரியோ அதை சொல்லிக்கொண்டு ஸ்ரீலங்கா டீம் வந்து இன்றைக்கு படுதோல்வி தான், ஒன்றும் செய்யலாது. போன டெஸ்ட் மேட்ச் வந்து இன்னிங்ஸ் தோல்வியை தோத்தாலும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சமாவது முன்னேறி சமாளித்து விளையாடி கடைசி இந்த டெஸ்ட் மேட்சை ரோவாவது ஆக்குவாங்கன்னு தான் நான் யோசித்தேன். காலையில் தானே போலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுக்கிறதுக்கு, அது போக சிமித்தும் ஃபேமில் இருக்கிறான், அவனையும் கொஞ்சம் எடுக்கிற கஷ்டமாக கிடந்தது. அப்போ அவங்க பெட்டிங் செஞ்சாலும் ஸ்ரீலங்காவும் பெட்டிங் செஞ்சு இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஓரளவுக்கு ரோவாகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. குசல் மெண்டிஸ், கவிண்ட் மெண்டிஸ், அஞ்சுலோ மத்தியூஸ், சண்டிமல், கருணாரத்ன ஃபோமில் கடைசியாக ஓய்வும் பெற்றான். உண்மையிலேயே அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். கருணாரத்னுக்கு 100 டெஸ்ட் மேட்ச் விளையாடி ஒரு அகலாம் ஸ்ரீலங்கா காப்பாற்றி கேப்டனாகவும் இருந்து ஓடிஐல T20ல கொஞ்சம் விழுந்திருந்தால் ஸ்ரீலங்கா டீம் டெஸ்ட் மேட்ச்ல ஓரளவுக்கு ஊக்கி வச்சிருந்தது இந்த கருணாரத்ன ஒரு கேப்டன்ஷிப்ல தான் சொல்லிக்கொண்டு அங்கால வந்து இதுக்கு முந்தியான டீம்களை நீங்க பாத்தீங்களா ஒரு காலத்துல சிலது காலிலேயோ வேறு ஸ்ரீலங்கா கிரவுண்ட்ல டக்கான விக்கெட்டை கொடுத்துருவாங்க. 150 ரன்னுக்கு ஸ்ரீலங்கா அவுட் ஆயினா அடுத்த இன்னிங்ஸ் வந்து ஒரு 350 தாண்டும். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ரீலங்கா டீம் வந்து அதுல யாரும் செஞ்சுரி அடிச்சிருப்பான், ஒரு 80 கிட்ட அடிச்சிருப்பான், ஏதோ சமாளிச்சு அடிச்சிருப்பாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படி ஒரு நடந்தா அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து கட்டாயம் சங்ககாராவோ மகிழாவோ இல்லாட்டி சமரவீராவோ முன்னுக்கு டில்சாங் கொஞ்சம் இதுகளில் வேற ஒரு 2 பேர் செஞ்சரியும் ஒரு 250 இல்லாட்டி ஒரு 50யும் ஸ்ரீலங்கா டீமால் அடிக்கப்பட்டிருக்கும் பெட்டிங்ல. போலிங் வந்து ஒரு இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பலவிட்டாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல லெக் ஸ்பின்னை வச்சு இல்லாட்டி முரளியை வச்சு கரத்தை வச்சு ஆரையவா வச்சு சமாளித்து ஸ்ரீலங்கா டீம் வந்து ஒரு ஃபைட்டிங் கிரிக்கெட்டை தான் விளையாடி இருக்கும். ஆனால் இப்ப பார்க்க அந்த முந்தியான் பெரிய இடத்துல இருந்தாங்க பக்கத்துல இருந்த சின்னாக்கள் சண்டிமன் மத்தியூஸ் அப்படியான ஆக்கள் வந்து இப்ப அவங்க இடத்துல இருக்கிறாங்க. சண்டிமல் வந்து சங்ககார இடத்துல வண்டோனா இறங்குறான், மத்தியூஸ் வந்து மாயிலாண்ட இடத்துல இறங்குறான். 2 பேரும் ஒரு இன்னிங்ஸ்ல 76, ஒரு இன்னிங்ஸ்ல 30, வந்து ஒரு இன்னிங்ஸ்ல 75, மற்ற இன்னிங்ஸ்ல 20 ரெண்டு வெரேக்ல வந்து அது காணாது. இலங்கை கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அது காணாது. ஒரு தொடர்ல ஒரு செஞ்சரி இல்லாட்டி 2 செஞ்சரி கட்டாயம் ஒரு முன்னுக்குறங்கிற ஒரு பேட்ஸ்மேன் வந்து அடிச்சிருக்கும். இவங்க அடிக்கிறாங்க இல்ல. ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு பின்னடைவா போய்கொண்டே இருக்குது. இதே வெளிநாட்டு கிரவுண்ட்ல வரைக்கும் ஒரு 2 மேட்ச் டெஸ்ட் மேட்ச் நடந்தா ஒரு 50யும்
ஒரு செஞ்சுரியும் அடிச்சா சமாளிச்சு கொண்டு என்ன சொல்றது வெளிநாட்டு கிரவுண்ட் தாண்டி வந்து சமாளிக்கலாம். ஆனா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 4 இன்னிங்ஸ்ல வந்து ஒரே ஒரு 50 தான் அடிக்க முடியுது. ஆனா கேப்டனா விளையாடுற தனஞ்செடி சில்வால அதுவும் அடிக்க முடியல. கவின் வெண்டிஸ் வந்து இது வரைக்கும் 70-75 அவரேஜ் வச்சிருந்த கவின் வெண்டிஸ் வந்து குறைஞ்சொன்று போகுது. உண்மையிலே வேற 2 தொடரெல்லாம் கணிக்க இயலாது. ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து விடுறார். திருப்பி அவர் வரணும்ன்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஏன்னா அடிக்க போல்ந்து போட்டு அடிக்க விட்டோன்னே அவரையும் தாழ்த்தி கதைக்கிறாரு. கவின் மெண்டிஸும் அப்படி. இதை நீங்க குசல் மெண்டிஸை பார்த்தீங்கன்னா 7ஆவது இறங்கி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 85 நோட் அவுட், அடுத்த இன்னிங்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 50 அடிச்சு போட்டு ஒன்றும் செய்யலாது. 7 பேரையோ 8 பேரை லைன்ல விட்டுருக்காங்க. ஒன்றும் செய்யலாம். பிளாக் பண்ண பந்த விரும்ப இல்லை, அவங்கள விக்கெட்டும் இல்லை. அடிச்சு பார்த்தா உப்படுறாரு. ஓகே, அது ஓகே. உண்மையா நல்லா விளையாடி கொண்டு இருந்தவர். அவருக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருந்தா கூட அடிச்சிருக்கலாம் குசல் மெண்டிஸ். அதுல மாற்றம் இல்லை. ஆனா பின்னுக்கு இறங்கும் போது அவர் கொஞ்சம் ரன் அடிக்கிறார். இதை முன்னு கூட்டா ரன் அடிக்கிறாரு இல்லை. ஆனா குசல் மெண்டிஸ் கொஞ்சம் ஹிட் பண்ற தகுதியும் இருக்கிறோடைய பின்னுக்கு இறக்குறாங்க, ஒன்றும் செய்யலாது. அப்ப குசல் மெண்டிஸையும் குற்றம் சொல்லிடாது. இப்ப குற்றம் சொல்றது யாரை குற்றம் சொல்லலாம் வேண்டாம், தனஞ்செடி சில்வா, கவின் மெண்டிஸ், உண்மையிலேயே சண்டிமல், மத்தியூஸ். சண்டிமலும் அடிக்கிறான் தான், என்னன்னு சொல்றது, அடிக்கிறாங்க, ஓரளவு தூரம் கொண்டு போறாங்க. அது ஒரு இன்னிங்ஸுக்கு காணும், செகண்ட் இன்னிங்ஸுக்கு அந்த அளவு ரன் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100 தாண்டி ஒரு 120 130 அடிச்சு போட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 40 ரன் 30 ரன் அடிச்சேன்னா ஸ்ரீலங்கா கிரவுண்ட்ல சமாளிக்கலாம். அதே மாதிரி மத்தியூஸ் ஒரு தான் செஞ்சு ஒரு இன்னிங்ஸ் இவன் 75 அடிச்சு, அடுத்த இன்னிங்ஸ் இவன் 75 அடிச்சு, மற்ற ஒரு 50 அடிச்சு, அப்படி அடிச்சா தான் ஸ்ரீலங்கா டீமால வந்து ஒரு தூரத்துக்கு போக முடியும். இது வந்து ஆளுக்கு 75 அடிச்சு போட்டு மெட்ட தூக்கி காட்டுறது 50 என்று பக்கத்துக்கு ஒரு தான் அடிக்கல. இந்த அடுத்த இன்னிங்ஸ் அவர் குறை அடிப்பார், வேற ஒரு 75 அடிச்சு போட்டு மெட்ட தூக்கி காட்டுறது. 2002 ஸ்ரீலங்கா டீம் வந்து ஒரு நிலைக்கு போகும். உண்மையை மனசாட்சியத்தோடு சொன்னா இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா டீம்ல பேட்டிங் வந்து கடப்பாறை பேட்டிங் மாதிரி தான் கிடக்கு. ஆனா பார்த்தா தொடர்ச்சியா ஒரு செய்யல. 1-2 தொடர்ல எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. சேர்ந்து அடிக்காம விட்டா எல்லாரும் சேர்ந்து அடிக்காம விடுறாங்க. கிரவுண்டுண்ட தன்மையை பொறுத்து மாறும்னு பார்த்தா கமிண்டு மெண்டிஸ் வந்து வெளிநாட்டு கிரவுண்ட்ல அடிக்கிறான், உள்நாட்டு கிரவுண்ட்ல பேருந்து வந்து அடிக்கிறாங்க இல்லை. சண்டிமன், மத்தியூஸ் வெளிநாட்டு கிரவுண்ட்ல சில நேரம் அடிக்கிறாங்க, உள்நாட்டு கிரவுண்ட்ல அடிக்கிறாங்க. உள்நாட்டு கிரவுண்ட்ல ஒருக்கா அடிக்கிறாங்க, வெளிநாட்டு கிரவுண்டு போனா அடிக்கிறாங்க இல்லை. டிசைன் என்னன்றே புரியல. காரணம் என்ன, ஃபோம் இல்லை, கொஞ்சம் காலம் வச்சு விளையாடி அவனை கலைச்சி விட்டாங்க. சரி, கலைச்சி விட்டா என்ன, அவரை ஓய்வு பெற்றார் கலைச்சிட முன்னா. அங்கால பதும் நிசங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு திணறி தன்னால் டெஸ்ட் மேட்ச் விளையாட இல்லாம கிடக்கு, இல்லாட்டி இப்படி ஒரு பிச்சில தன்னால் கணிக்கலாம் கிடக்குன்னு அவுப்பட்டா அது ஃபோம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு வில்லங்கமான சொட்டு அடிக்க போய் தன்னை ஒரு பெரிய ஹிட் ரெண்டு நம்பி போஸ்ட் ஓவர்ல இருந்து அடிச்சு விளையாட முடியலாம் யோசிச்சா அவரால் அவ்வளவு தூரத்துக்கு விளையாடலாம கிடக்கு. சரி, இதெல்லாம் இப்படி இருக்க ஸ்ரீலங்கால வந்து இப்போ ஒரு ஓப்பனர் இருக்குது, 15 சங்க. செய்யறானோ செய்யலையோ உனக்கு இன்னொரு வாய்ப்பா கொடுத்து பார்க்கலாம். 15 சங்க ஒரு ஓப்பனர். அங்கால வந்து இன்னொரு ஓப்பனர் இல்லை, தரவண்ண போறபடியா இன்னொரு ஓப்பனர் இல்லை. இந்த ஒசாதா பெர்னாண்டோ இறக்குற பயில அவன் மதுஸ்கவை இறக்கி பார்க்கலாம். மதுஸ்கவை ஏன் கொண்டாம இந்த ஒசாதா பெர்னாண்டோ என்னதுக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே இந்த ஒசாதா பெர்னாண்டோ வந்து ஒரு தேவையில்லாத ஆணிதான் ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும். அங்கால போலிங் என்று போனீங்கன்னா பிரவாஸ் ஜெயசூர்யா வந்து என்ன விஷயம் என்றால் நல்லா போடுறார். ஆனா முதல் நாள் போடைகளை கொஞ்சம் காணாதுதான். இப்ப இதே ஜடேஜா அஸ்வினாக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா கரவன் வந்தா முதல் நாள் இல்ல, முக்கால் நாள் இல்ல, இந்த நாள்லயே போடுவாங்க. இவரு கொஞ்சம் முதல் நாள்ல கொஞ்சம் கஷ்டப்படுற, இது கொஞ்சம் பிச் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு போடுறாரு. ஆனால் வளமையா ஒழுங்கா போட்ட பிரவாஸ் ஜெயசூர்யா ஏன் இந்த தொடர்ல ஒழுங்கா போடலேண்டா, லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஒன்று வந்து நல்ல ஃபோம்ல நிக்க வலிக்கிட்டான். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் எடுக்கிற அளவுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் போலர் வந்து ஸ்ரீலங்கால இல்லாம போட்டுது. அப்ப கவஜா வந்து நல்லபடியா நிக்க வலிக்கிட்டான். அங்கால லவ்ஜனை சமாளிச்சு எடுத்தாலும் சிமித் உண்மையிலேயே எல்லா பேட்ஸ்மேனையும் மலமல் எடுத்துட்டு போயாவது சிமித் எடுக்கிறதுக்கு இன்னொரு போலர் சப்போர்ட்டும் வேணும். தொடர்ச்சியா 2 பேரும் சேர்ந்து புரசரை கொடுத்தா தான் சிமித்தை ஓரளவுக்கு 50-60 ரன்ல எடுக்கலாம். உண்மையிலேயே சிமித் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அப்ப சிமித்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு போலர் இருந்திருக்கணும், அது இல்லை ஸ்ரீலங்கால. அப்ப பிரபாஸ் ஜெயசூர்யா தனியே சிமித்தை எடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல தோல்விதான் கிடைக்குது. இது அப்படி இருக்கு. அங்கால ஓ ஸ்பின்னர் 2 பேர் நிஷான் பாரிஸ் வந்து தேவையில்லாத ஆணி, உண்மையிலேயே தேவையில்லாத ஆணி. வேற யாரும் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரலாம். ஓ ஸ்பின்னராக கொண்டு வைக்கிறது ஸ்ரீலங்கால அது ஆல்ரவுண்டர் இருந்தால் நல்ல. இப்போ ரமேஷ் மெண்டிஸை கொண்டு வந்தவங்க, ரமேஷ் மெண்டிஸ் வந்து என்ன பிரச்சனைன்னா அவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் இல்லை. உண்மையிலே ஸ்ரீலங்காவில் ஆல்ரவுண்டர் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு ஸ்பின்னர் ஒரு ஆள், ஜடேஜாவை பாருங்கோ, இந்தியாவில் அஸ்வினை பாருங்கோ, அப்படி ஒரு ஆல்ரவுண்டரை கொண்டு வரணும். ஆனால் இலங்கையில் ஆல்ரவுண்டர் இல்லாம கிடக்கு. அப்படின்னா சில நேரங்களில் பேட்டிங்லேயும் சாதிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை போலிங்கில் ஒரு நாள் தொடர்பினாலும் அந்த மாதிரி பேட்டிங் செஞ்சு கொடுத்து போட்டு அடுத்த இன்னிங்ஸ்ல வந்து போடலாம். இது வந்து தனியாக போலிங் என்று வேறைக்கில் வந்து ஒரு மேட்ச் சுதாப்பினா தான் அந்த மேட்ச்ல அவரால் இந்த யோசனவும் இல்லை. அப்ப அந்த இடத்துல ரமேஷ் மெண்டிஸ் இந்த இடத்துல ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வரணும், இல்லாட்டி அவர் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். 2 மில்லியன் தான் கஷ்டம். அடுத்தது வந்து ஒரு பாஸ் போலர். இப்ப ஸ்ரீலங்கா கிரவுண்ட் வரைக்குல ஒரு பாஸ் போலர் கட்டாயம் இருக்க வேணும். சரியோ, அந்த ஒரு பாஸ் போலர் எப்படி இருக்கணும் என்றால் இவையில் நீங்கன்னா ஸ்விங் ஆகக்கூடிய மாதிரி ஒரு பாஸ் போலர் இருக்கணும். 130 135 போட்டா காணும். ஆனா கொஞ்ச காலம் 130 135 லக்மல் சமாளிச்சு போட்ட வந்தான் இல்லைன்னு நான் சொல்லல.
ஆனால் இப்ப இருக்கிற கிரிக்கெட் ரெண்டுக்கு கட்டாயம் 140லிருந்து 150க்குள்ள போடக்கூடிய ஒரு போலர், அதாவது 150க்கு மட்டும் போடக்கூடிய ஒரு போலர், ஃபாஸ்ட் போலர் இருக்கணும். அப்ப லகீர் குமார போடுறான் தானே என்று கேட்டால், லகீர் குமார வந்து வெறும் பவுன்ஸையும் ஸ்பீடையும் நம்பி மட்டும் போடுறான். வேரியேஷன் கொஞ்சம் குறைவேன்னு என்று சொல்றவங்களுக்கு ஒரு திட்டமிட்டு தொடர்ச்சியா அந்த பந்துகளை போட்டு அவுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட திறமை இல்லை. புது பந்துல ஃபாஸ்டோட சேர்த்து பெரிய அளவுல ஸ்விங் வந்து அவர்கிட்ட இல்லை. ஆனா அசித பெர்னாண்டோ வந்து ஸ்விங் ஆகும். ஆனா அவர்கிட்ட ஃபாஸ்ட் இல்லை. இப்ப அந்த நியூ பால் வரைக மட்டும்தான் இந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ்கிட்ட கொடுக்க போறாங்க. அப்ப அந்த ஒரு 2 ஓவர் 3 ஓவருக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 6 ஓவர் தான் வரும். அதுவும் வருதோ தெரியா ஒரு 6 ஓவர் தான் வரும். அந்த 6 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட்டையோ 2 விக்கெட்டையோ முன்னுக்கு இருக்கிற பேட்ஸ்மேனை உடைக்கக்கூடிய மாதிரி பந்து போடும். அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கால ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம கிடக்கு. அப்ப ஸ்ரீலங்கா டீம்ல இவ்வளவு வீக்னஸ் இருக்கேங்க என்னன்னு வந்து ஒரு தொடரை வெல்லும். ஸ்ரீலங்கால வந்து ஸ்கூல் கிரிக்கெட் விளையாடுறது, ஸ்கூல் கிரிக்கெட் முடிய 90 விளையாடுறது, 90 முடிய ஸ்ட்ரைட்டா வந்து டெஸ்ட் மேட்சையோ இல்லாட்டி ஓடிஐயோ இல்லாட்டி T20யோ என்னத்துலயோ அறிமுகமாகி விளையாட வேண்டியது. அப்ப கணக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ஸ்ரீலங்கால குறைவு. ஆக ஸ்பின்னர்ஸ் மட்டும் வருவாங்க. பிச்சின் கண்டிஷனுக்கு ஸ்பின்னர்ஸ் மட்டும் ஸ்கூல்ல இருந்து போட்டு 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 கொஞ்சம் பேர் வருவாங்க. அது உடக்கை போலர்ஸ் இருந்து வந்தா அது பெரிய பலமா இருக்கும். அவ்வளவுதான். காலாகாலத்துக்கு ஸ்ரீலங்கா டீம் வந்து இடக்கை போலிங்க நம்பி இருக்க போகுது. இதை நீங்க எடுத்து பாருங்க. இந்தியாவை பாருங்க. இந்தியா வந்து இப்ப எப்படி ஸ்பின்னை வச்சு சமாளிக்கிறாங்களோ அதே அளவுக்கு பாஸ் போலையும் கொண்டு வந்துட்டாங்க. பும்ரா இருக்கிறான், சிராஜ் இருக்கிறான். உண்மையிலே சிராஜ் வந்து போட மாட்டான் தான் பெரிய அளவுல. ஆனா இலங்கை இந்த ஆசிய நாடுகளில் இருக்கிற போலர்ஸ் எடுத்து பார்க்க அவன் வந்து ஒரு நல்ல போலர். பாகிஸ்தான் பாருங்க. பாகிஸ்தான்ல உண்மையில அந்த காலத்துல இருந்து நல்ல பாஸ் போலர்ஸ் வராங்க. ஆசியா டீம் தானே அது. ஆனா ஸ்ரீலங்கால தான் அப்படி பாஸ் போலர் வர்றாங்க இல்ல. வாசுக்கு பிறகு, குலசராக்கு பிறகு, மெலிங்காக்கு பிறகு இப்படி கொஞ்சம் பேர் 1-2 பேரை கை நீட்டி காட்டலாம். ஒரு நல்ல பாஸ் போலர்ஸ் வாராங்க இல்லை. அதுவும் முக்கியமா ஓடிஐக்கு வந்தாலும் டெஸ்ட் மேட்சுக்கு வாராங்க இல்லை. வந்தாலும் நிலைக்கிறாங்க இல்லை. இப்ப இதுகளெல்லாம் திருத்தினா தான் ஸ்ரீலங்கா வந்து ஒரு சீரிஸ் என்றாலும் கைப்பற்றலாம். அதுவும் வெளிநாட்டுல கைப்பற்றாடியும் பரவாயில்லை. ஸ்ரீலங்காலையாவது ஸ்ரீலங்கா கைப்பற்றணும்னு சொல்லி கொண்டு என்னடா நீ இவ்வளவு கதைக்கிற ஸ்கோரை சொல்லலன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முதல் போட்ட வீடியோல முழு ஸ்கோர் விவரங்களும் சொல்லி இருக்கிறேன். இன்றைய குசல் மெண்டிஸ் போட்டு அவங்க 24 ரன் அடிச்சதை தவிர மிச்ச எல்லா ஸ்கோரையும் இதுக்கு முதல் போட்ட வீடியோல நான் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க இந்த வீடியோ முடிய. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமர்த்தி வைங்க. ஏன்னா நான் வீடியோ கஷ்டப்பட்டு போடுறேன். நீங்க லைக் பண்ணி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்றதால தான் இந்த வீடியோ வந்து இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் உதவியா இருக்கும். நானும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுல எனக்கும் ஒரு உதவியா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நான் வந்து இன்றைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு நடக்க போற ஓடிஐ மேட்ச் முடிய வந்து உங்களுக்கு ஸ்கோர் விவரங்களையும் அதில் நடந்த சரி பிள்ளைகளையும் சொல்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.